ஹலோ வியூவர்ஸ். இந்த வீடியோவில் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியோடைய ஒரு ஹை லெவல் ஓவர்வியூ, பேர்ட்ஸ் ஐ இல்லைனா ஈகிள்ஸ் வியூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பற்றி பார்ப்போம். நீங்கள் இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, இல்லை உங்களுக்கு சாஃப்ட்வேர் பற்றி சுத்தமாக நாலேஜ் இல்லை, இல்லைன்னா நீங்கள் சாஃப்ட்வேரில் ஏதோ ஒரே ஒரு சின்ன பிட்ஸ் அண்ட் பீசஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு ஹை லெவலில் எப்படி ஒர்க் பண்ணுது, என்னென்ன இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஏற்கனவே உங்களுக்கு நாலேஜ் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம். சரி, சாஃப்ட்வேரில் நம்ம ஃபர்ஸ்ட் யூசர் இருக்காங்க இங்கே, சரியா? நம்ம தான் யூசர். யூசர் என்ன பண்ணுவோம், நம்ம மொபைலில் இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஒரு அப்ளிகேஷன் மொபைலில் பார்ப்போம், இல்லைன்னா டெஸ்க்டாப்பில் பார்ப்போம். டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப் ரெண்டுமே இங்கே கவர் ஆகிடும். ஸோ ப்ரிடாமினெட்லி முக்கியமாக நம்ம இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ண போகிறோம். இந்த யூஸ் பண்ணுற லேயரை யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் லேயர், யூஐ லேயர் அப்படின்னு சொல்லுவோம். யூஐ லேயர்னா யூசர் இன்டர்ஃபேஸ். சரி, இது ஃபர்ஸ்ட் லேயர், யூசர் இன்டர்ஃபேஸ். இப்போ இந்த லேயர்ல எந்தெந்த டெக்னாலஜிஸ்லாம் வரும்னா, இது வேண்டாம், நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகே, இதை எடுத்துக்கிறேன். இங்கே டெக் ஸ்டாக். என்னென்ன டெக்னாலஜி இதில் யூஸ் பண்ணுவாங்க யூசர் இன்டர்ஃபேஸில்? HTML, CSS ஸ்டைலிங்கு, ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மொபைல் அப்ளிகேஷனாக இருந்ததுன்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ, iOS-ஆக இருந்ததுன்னா ஸ்விஃப்ட். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, சரி. இது யூசர் இன்டர்ஃபேஸ் லேயர். இதில் ப்ரோக்ராமிங்கில் வர சில யூசர் இன்டர்ஃபேஸ் லேயர்ஸும் இங்கே வரும். எக்ஸாம்பிளுக்கு பிஹெச்பியும் இங்கே வரும். பிஹெச்பியில் பேஜ் இருக்கு, ஜேஎஸ்பிலையும் பேஜ் இருக்கு, ஜாவா சர்வர் பேஜஸ். பிஹெச்பி பிஹெச்பியில் யூஐ இருக்கு, கரெக்ட். பிஹெச்பி யூஐ. ஆனால் பிஹெச்பியோட ஃபுல் ஃபார்ம், பிஹெச்பி பேஜோடைய ஃபுல் ஃபார்ம் எனக்கு தெரியல. ஜாவா சர்வர் பேஜஸ். அதுக்கப்புறம் ASPX இருக்கு, இது .NET-ஓடது. இது இல்லாமல் ஜாட்னு ஒன்று இருக்கு, இது நோடோடது. பட் ரொம்ப இது யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நோடு மெயினாக பேக்எண்டுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க, அதோடைய யூஐ வச்சு பண்ண மாட்டாங்க அவ்வளோவா. இதெல்லாம் யூசர் இன்டர்ஃபேஸ் லேயர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி இன்னொரு லேயருக்கு அனுப்புவோம். இன்னொரு லேயர் தான் நம்மளுடைய மிடில் லேயர் சொல்லுவோம், இல்லைன்னா பிஸ்னஸ் லாஜிக்னு சொல்லுவோம். பிஸ்னஸ் லாஜிக் லேயர் இல்லைன்னா மிடில் லேயர். இந்த மிடில் லேயரில் தான் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வரும். பிஹெச்பி, பைத்தான், ஜாவா, C# .NET வரும் இங்கே தான். அதுக்கப்புறம் கோலாங். ஸோ இந்த மாதிரி மீதி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் இந்த மிடில் லேயரில் வரும். ஸோ இந்த டேட்டாஸ்லாம் நம்மளுடைய டெஸ்க்டாப்லேருந்து கலெக்ட் ஆகிற டேட்டாஸ் இங்கே சேரும், நம்மளுடைய பிஹெச்பி பைத்தானுக்கு சேரும். பிஹெச்பி பைத்தான் இந்த மிடில் லேயருக்கு சேரும். இந்த மிடில் லேயர் என்ன பண்ணும், டேட்டா பேஸ் இருக்கும், இந்த டேட்டா பேஸுக்கு அனுப்பிச்சு வைக்கும் டேட்டாவை பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகிறதுக்காக. ஸோ இந்த டேட்டா பேஸ் என்னென்னலாம் இருக்கும்னா, ஆரக்கிள், MySQL, டெராடேட்டா, போஸ்ட்கிரஸ், இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாமே ரிலேஷனல் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாமல் டேட்டா பேஸ்லாம் ரிலேஷனல் இல்லாமல் நான் ரிலேஷனலாக NoSQL-ல MongoDB, ArungoDB, Neo4j, இது GraphDB.
ஸோ இந்த டேட்டா பேஸும் இருக்கு. இந்த தேர்ட் லேயரை டேட்டா பேஸ் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா பேஸ் லேயர். ஸோ 3 லேயர் பார்த்தோம்னா யூசர் இன்டர்ஃபேஸ் லேயர், மிடில் லேயர், டேட்டா பேஸ் லேயர். இதுதான் வந்து 3 டியர் ஆர்கிடெக்சர். 3 டயர் சொல்லுவோம், 3 டியர் சொல்லுவோம். இந்த ஆர்கிடெக்சர்னு சொல்கிறோம். ஸோ டேட்டா யூசர் இன்டர்ஃபேஸ்ல இருந்து மிடில் லேயருக்கு வந்து மிடில் லேயர்லேருந்து டேட்டா பேஸ்க்கு போயிட்டு வருது. இப்போ இந்த ஃபுல் அப்ளிகேஷன் இது ஃபுல்லாக இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஒரு சர்வருக்குள்ள இருக்கும். இது எல்லாமே ஒரு சர்வருக்குள்ள இருக்கும், யூசரை தவிர. யூசர் மட்டும் வெளில இருப்பான். இப்போ இந்த சர்வரில் இருக்கும். இதை தான் வந்து சர்வர்னு சொல்கிறோம். சர்வர் எகைன் என்னென்ன இருக்குன்னா டாம்கேட் சர்வர், வெப்லாஜிக், வெப்ஸ்பியர், மாதிரி பல சர்வர்கள் இருக்கு. சரி, இப்போ இந்த சர்வர் எங்க இருக்குன்னா கிளவுடுல இருக்கு. இந்த கிளவுடுக்குள்ள சரி, இந்த கிளவுடுக்குள்ள எல்லாமே இருக்கு, யூசர் மட்டும் வெளில இருக்கும். ஸோ இப்போ இந்த கிளவுடுக்குள்ள என்ன இருக்கு, நம்மளுடைய சர்வர் இருக்கு. சர்வருக்குள்ளோட தான் நம்மளுடைய இந்த லாஜிக்ஸ்லேருந்து எல்லாமே இங்கே இருக்கு. இதை தான் கிளவுட் அப்படின்னு சொல்கிறோம். இது மூணுமே தெரிஞ்சவங்கள தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படிங்கிறோம். யூசர் இன்டர்ஃபேஸ், மிடில் லேயர், டேட்டா பேஸ். இப்போ இந்த கிளவுடு யார் யாரெல்லாம் கொடுக்குறாங்கன்னா ஜிசிபி, கூகுள், ஏடபிள்யூஎஸ், அமேசான், அசூர், மெயினாக டாப் பிளேயர்ஸ் இந்த மார்க்கெட்டில் இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஹை லெவல் நாலேஜ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்குள்ள நிறைய மீதி கான்செப்ட்ஸ்லாம் வரும். இந்த டேட்டாஸ்லாம் எப்படி ஒன்றுக்கு ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்குது, இங்கே இந்த யூசர் வந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, யூசர் வந்து இந்த டேட்டாவை வந்து இப்போ இந்த டெஸ்க்டாப் ஆப், மொபைல் ஆப் வந்து இது கூட இன்ட்ராக்ட் பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லையா, இந்த இன்ட்ராக்ட் பண்ணுற இடத்துல தான் வந்து நம்மளுடைய ரெஸ்ட் சர்வீஸ் வரும், வெப் சர்வீஸ் வரும். இந்த இடத்துல இது ரெண்டும் வரும். இங்க வந்து ரியாக்ட் வரும், ரியாக்ட் நேட்டிவ் வரும், ஆங்குலர், ஸ்வெல்ட், Vue.js இதெல்லாம் இங்க வரும். ஸ்கிரிப்டிங் இது ஆனால் கிளைண்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். யூஐ லேயர் தான், ஆனால் சர்வரில் தான் இருக்கும். கிளைண்ட் எப்போ ஆக்சஸ் கேட்குறாங்களோ அப்போ என்ன ஆகும், இந்த காப்பி வந்து அப்படியே ஒரு காப்பி அவங்களுடைய லோக்கல் நெட்வொர்க்குக்கு வரும். ஏன்னா சர்வரில் இருந்தால் தானே எல்லாரும் கேட்கும்போது அவங்களுக்கு போக முடியும். ஸோ சர்வரில் கம்பல்சரி ஒரு காப்பி இருக்கும் தான். சர்வரில் இல்லாமலாம் இந்த டெஸ்க்டாப்போ இந்த மொபைல் இதெல்லாமே சர்வரில் ஒரு காப்பி இருக்கும். மொபைல் ஆக்சுவலாக அவங்களுடைய ஃபோன்லேயே இருக்கும், ஸோ அதை மட்டும் வெளில கொடுக்கலாம். பட் டெஸ்க்டாப்போடது வந்து இங்கே தான் இருக்கும். எப்போ யூசர் கேட்குறாங்களோ அப்போ மட்டும் அது அவங்களுக்கு ஒரு காப்பி டவுன்லோட் ஆகும். அந்த கண்டென்ட், அப்ளிகேஷனுடைய கண்டென்ட் வந்து அவங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அவங்க வந்து அது கூட டாக் பண்ணுவாங்க. அது எகெயின் திரும்பி வந்து ரெஸ்ட் இல்லைன்னா வெப் வச்சு தான் போகும். ஸோ ஹை லெவலில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு ப்ரோக்ராமிங் வேர்ல்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா 3 லேயருமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் லேயர், ஒரு மிடில் லேயர், ஒரு டேட்டா பேஸ் லேயர், எப்படி வந்து எல்லாமே ஒன்றா ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுதுனாதான் உங்களால் பெட்டராக ப்ரோக்ராம் பண்ண முடியும், குளோபலாக திங்க் பண்ண முடியும், ஒரு ஹை லெவலில் பெரிய லெவலில் உங்களால் யோசிக்க முடியும். இது ஒரு குவிக் இன்ட்ரோ. கிளவுட் அப்புறம் மீதி 3 டியர் ஆர்கிடெக்சர் என்னென்ன இருக்குது
அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதில் இன்னும் நிறைய டெப்த்தான கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. நிறையா இப்போ காஃப்கா இருக்குது, ஜேஎம்எஸ் இருக்குது, ஏர் ஃப்ளோ இருக்குது. அந்த மாதிரி நிறையா கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. அது போனோன்னா இன்னும் டெப்த் ஆகிடும். பட் இது ரொம்ப பிகினர்ஸ்க்கான வீடியோ அப்படிங்கிறதுனால இந்த லெவலோட ஸ்டாப் பண்ணிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக்கையும் ஒரு கமெண்ட்டையும் போட்டு விடுங்க. இந்த சேனலில் இருக்கிற மீதி வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம், பை பாய், டேக் கேர்.